காரைக்குடியில செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் ஒண்ணு இவங்க தனியா நடத்திட்டு இருக்கிறாங்க. அது முழுக்க முழுக்க ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் அந்த மக்களுக்கு, அந்த சுத்து வட்டார பகுதி மக்களுக்கெல்லாம் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு பண்ணணும். அப்படின்றதெல்லாம் எல்லாம் நிறைவேத்தணும் அப்படின்னு ஒருத்தர வச்சிருக்கிறாங்க. இப்ப அவரு அந்த நிகழ்ச்சியில கலந்துக்க கூடாது. 15ஆம் தேதி நடத்துற நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாக்கா, ஒரு முடிவுக்கு வந்து தீர்மானம் நிறைவேத்துனாங்கன்னா, முழுக்க முழுக்க இந்த சொத்த அபகரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அம்மையாருக்கு முன்னாடி வளர்ப்பு மகனா வச்சிருந்தாங்கல்ல அண்ணாமலை, அவரு வந்து ஏங்கி எப்படியாவது பொய் வழக்கு குடுத்து இவர வந்து உள்ள வச்சிடணும். ஒரு 2 நாட்களாவது சிறைக்குள்ள இருந்துட்டாருனாக்கா, இந்த நிகழ்ச்சிய நடத்த முடியாதுல்ல. இந்த கூட்டத்த நடத்த முடியாதுல்ல, செயற்குழு கூட்டத்த. அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம். இப்ப என்னன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அவசர கடிதம் ஒன்ற வந்து அனுப்புறாங்க. எந்த விதத்திலயாவது யார் புகார் கொடுத்தாலும் இந்த முருகையன், அந்த செயற்குழு உறுப்பினரா இருக்கிறாங்கல்ல, ட்ரஸ்டி இப்போதைக்கு தற்காலிகமா பார்த்துக்கிட்டு இருக்கிறவரு, அந்த அம்மா நம்பி ஒப்படைச்சுட்டு போனாங்கல்ல அவரு. அவர் மீது விதவிதமான புகார் குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி குடுத்தாலும் நீங்க ஆய்வு செய்து, விசாரணை நடத்தி, பிறகு காரணம் இருந்தா நீங்க கைது செய்யுங்க. புகார் கொடுக்கிறார்கள் என்றதுக்காக கைது செய்திராதீங்க. சரி அப்படின்னு ஒரு வேண்டுகோள வைக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி யார் இவ்வளோ பெரிய விஷயம்? இதில ஏன் பிரதாப் சி ரெட்டி அவருடைய மகள் பிரீத்தி ரெட்டி வரணும் அப்படின்னா, ஒரு ஃப்ளாஷ்பேக் சினிமா கதை மாரி போகுது. இந்த குமாரராஜா முத்தையா இருக்கிறார் இல்லைங்களா செட்டியார். அவருக்கு வந்து பிரதாப் சி ரெட்டி வந்து காலத்தில நண்பரா இருந்திருக்கிறாரு. நண்பரா இருக்கிறப்ப அவருடைய கட்டுப்பாட்டில இருக்கக்கூடிய அன்னைக்கு மருத்துவக் கல்லூரியில தான் பிரதாப் சி ரெட்டிய படிக்க வைக்கிறார். அவர் தான் படிக்க வைக்கிறாரு. நண்பர்ன்ற முறையில. அப்புறம் அவருக்கும் திருமணம் நடக்குது. திருமணம் நடந்த உடனே அவருக்கு பிரீத்தி ரெட்டின்னு ஒரு குழந்தை பிறக்குது. யாரு? பிரதாப் சி ரெட்டி அப்போலோ ஓனர். இப்ப அவர் வந்து அப்போலோனுடைய மிகப்பெரிய கார்ப்பரேட் ஓனர். அன்னைக்கு அப்படி இல்ல. மிக ஒரு மீடியம் ஒரு சாதாரணமா அவர் கூட பழகுற நண்பரா இருக்கிறப்ப தான் நண்பர்ன்ற முறையில அவர் தான் மருத்துவம் படிக்க வைக்கிறாரு. அப்புறம் திருமணத்துக்கு பக்கபலமா இருக்கிறாரு. யாரு? குமார ராஜா முத்தையா செட்டியார் அவரு. அவருடைய மனைவி தான் க ராணி மீனா முத்தையா செட்டியார். அப்படி இருந்துட்டு இருக்கிறப்ப குடும்ப உறவு அப்படின்றப்ப அந்த மகள் பிறக்குது. பிரதாப் சி ரெட்டிக்கு ஒரு மகள் பிரீத்தி ரெட்டின்னு பிறக்குது. அத இந்த அம்மாவுக்கு வாரிசு இல்லல்ல, குழந்தை இல்லல்ல. அதனால தன்னுடைய வீட்ல தன்னுடைய குழந்தை மாரியே அத பார்த்து பாவிக்கிறாரு. பாருங்க. காக்கா கூண்டுல மைனா முட்டை விட்டு குஞ்சு பொரிச்சு, அது ரெக்க நல்லா பறக்கிற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி